सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। एतावता अस्माभिः विधिः विचारितः। तत्र यस्मिन् वाक्ये कर्मोत्पत्तिः प्रतिपाद्यते बोध्यते सः विधिः उत्पत्तिविधिः इति दृष्टम्। यस्मिन् विधौ कर्मणः फलसम्बन्धः बोध्यते सः विधिः फलसम्बन्धबोधकः अधिकारविधिः इत्यपि उच्यते। फलसम्बन्धबोधकः विधिः अधिकारविधिः इति संज्ञाद्वयं वर्तते। यस्मिन् विधौ प्राप्तकर्मोद्देशेन गुणः विधीयते। गुणः इत्युक्ते द्रव्यं देवता इत्येवम्। अंगं विधीयते तद्वाक्यं गुणविधिः इति उच्यते। इति एतत् सर्वं दृष्टम्। अन्ते यत्र द्रव्यम् इत्युक्ते गुणः कर्म च न प्राप्तं तत्र गुणविशिष्ट यागः विधीयते विशिष्टविधिः इत्युच्यते इति दृष्टम्. நம்ம இது பார்க்கும் பொழுது அக்னிஹோத்ரஞ்சுஹோதி போன்ற கர்மாவை விதிக்கக்கூடியதான வாக்கியங்களை உற்பத்தி விதின்னு பார்த்தோம். அதன் பிறகு தத்னாஜுஹோதிங்கிறதான சில விதிகளை பார்த்தோம். எந்த விதியில பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு அங்கங்கள் விதிக்கப்பட்டனவோ அந்த விதிகளுக்கு பேரு குணவிதின்னு பேரு. தத்னாஜுஹோதிங்கிற மாதிரி இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அக்னிஹோத்ரன் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹான்னு ஒரு வகையான விதியை பார்த்தோம். எந்த விதியில கர்மாவுக்கும் பலத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தா தெரியறதோ அந்த விதிக்கு என்ன பேரு? பல விதின்னு பேரு. அதுக்கே அதிகார விதின்னு பேர் உண்டு. அதிகார விதி அதிகார விதி பல விதி எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டும் வெவ்வேறு இல்லை. ஏன் அந்த பேரு வந்தது அப்படின்னு கேட்டால், எதே அக்னிஹோத்ரன் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு தானே அந்த வாக்கியம் இருக்கு. அதுல இந்த ஸ்வர்க காமஹாங்கிற பதம் என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு கேட்டால், இந்த கர்மாவை யாரு பண்ணலாம்? ஸ்வர்க காமனாவான் அதிகாரி அப்படின்னு அந்த அதிகாரிய சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா அந்த விதி. அந்த அம்சத்தை வாங்கிட்டு நாம அதுக்கு என்ன பேரு கொடுக்கிறோம்? அதிகார விதி. எப்படி ராமன் ஒருத்தர் தான், தசரதரை வச்சு பார்த்தால் அவர் தசரத புத்திரஹா, சீதையை வச்சு பார்த்தால் அவர் கணவர் ஒருத்தர் தான். அப்போ சீதாபதின்னு ஒரு இடத்துல விவகாரம் பண்றோம், இன்னொரு இடத்துல தசரத புத்திரஹான்னு விவகாரம் பண்றோம்னா அந்தந்த பார்வையை வச்சுண்டு. அத போல ஒரே விதிக்கே ரெண்டு பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், அதிகார விதிங்கிறது அந்த அதிகாரி யாது அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை சொல்றதுனால அந்த விதிக்கு அதிகார விதின்னு பெயர். அதே விதி இன்னொரு வேலையும் பண்றது. என்ன வேலை பண்றது? கர்மாவுக்கும் பலத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை சொல்றது. அதனால பல சம்பந்த விதி பல விதின்னு விவகாரம். இப்படி மூணு வகையா பார்த்தோம். கடைசியா இன்னொரு வகையை பார்த்தோம். எந்த இடத்துல கர்மாவை தனியா சொல்றதுக்கு விதி இல்லை, கர்மோத்பத்தியே இன்னும் ஆகல, அதே சமயத்துல அங்க திரவியமும் விதிக்கப்படுறது,
அப்போ அந்த கர்மாவே இன்னும் பிராப்தம் ஆகலைன்னா அப்பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு எப்படி குணத்தை விதிக்க முடியும், திரவியத்தை விதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு விசிஷ்ட விதியை காண்பிச்சு கொடுத்தார். ஒரு வகையான விதி. அந்த விசிஷ்ட விதினா என்னது? திரவிய விசிஷ்ட கர்ம விதாயகம் வாக்கியம் அப்படின்னு எத்திர தூ உபயம் அப்பிராப்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தார் இல்லையா. உபயம்னா என்னது? திரவியம் கர்மா, குணா கர்மா, உபயம் அப்பிராப்தம் தத்ர விசிஷ்டம் விதீயத்தை. இதுவரையில் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த கடைசியா சொன்னார் இல்லையா விசிஷ்ட விதின்னு, அதுல ஒரு விசாரம் பண்ண போறார். என்ன விசாரம் பண்ண போறார் அப்படின்னு கேட்டா, நச்ச உபய விதானே வாக்கிய பேதா பிரத்யேகம் உபயஸ்ய அவிதானாத். முதல்ல ஒரு கேள்வி, அதுக்கு பிரத்யேகம் உபயஸ்ய அவிதானாத் அப்படின்னு பதில் சொல்றார். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, ஒரு விதியானது ஒண்ணுக்கு தான் விதிக்கும். நம்ம லௌகிகமா பார்க்கலாம். ஒரு அம்மா குழந்தைகிட்ட சொல்றா, கடைக்கு போயிட்டு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. இப்போ இதுவும் ஒரு கட்டளை தான், விதி தான். வாங்கி வரணும் அப்படிங்கிறது இங்க விதி. இது சொல்லியாச்சு. இப்ப இன்னொரு ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும். உடனே என்ன பண்ணணுவா? அடுத்து இன்னொரு ஒரு விதி கடிதமான வாக்கியத்தை உபயோகப்படுத்துவா. என்னன்னு? 1 கிலோ சர்க்கரையை வாங்கிட்டு வா. இப்போ தனித்தனியா தான் விதியை சொல்றா இல்லையா. தனித்தனியா பால் 1 லிட்டர் வாங்கிட்டு வாங்க ஒரு விதி, அதோட முடிஞ்சு போச்சு அதோட வேலையை. அடுத்தாப்புல மறுபடியும் இன்னொன்னு ஒரு விதியை சொல்றதா இருந்தால், வாங்கி வரணும்னு சொல்றதா இருந்தால் தனியா இன்னொரு விதியை சொல்லணும். புரியுறதா? இப்படி இது இப்படி இல்லாத இப்படி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரே விதிதான், ஆனா 2 வேலையை 2 விதிக்கிறது அப்படின்னு வச்சு பாருங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? உதாரணத்துக்கு நான் ஒரு வாக்கியம் சொல்லி காமிக்கிறேன். வஸ்துதா நாம இது லௌகிக வாக்கியத்துல அப்ளை பண்ணி பார்க்க கூடாது. ஏன்னா இந்த வாக்கிய வேத தோஷா இதெல்லாம் வேத வாக்கியத்துல தான் வரும், லௌகிக வாக்கியத்துல வராது. இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாருங்க, பாலை வாங்கி வா. அடுத்தாப்புல அம்மா சொல்றா சர்க்கரையும் அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த சர்க்கரையும் சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம்? புத்தி என்ன வேலை செய்யும்? பால் வாங்கினதுக்கு அப்புறம் சர்க்கரை வாங்கணும். நான் இந்த கடைக்கு போய் என்ன பண்றோம்னு கேட்கல. இப்போ அந்த வாக்கியத்தை நிரப்புறதுக்காக நாம என்ன பண்ணுவோம் கேட்கிறேன். இப்ப பாருங்க, சேர்த்து வாங்கிட்டு வரணும். ஒண்ணு அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் என்ன மனசுல நினைக்க நானே சொல்லிடுறேன் அது புரியறதுக்காக. பாலை வாங்கி வா அப்படின்னு சொன்னா இல்லையா, அடுத்தது சர்க்கரையும் சொல்லும் போது வாங்கி வாங்குறத ஒரு தடவை ஆவர்த்தி பண்ணிப்போம். ஆவர்த்தி மனசுலயே பண்ணிட்டு அந்த சப்தம் சொன்னதாக ஒரு ஆவர்த்தியை பண்ணிட்டு அர்த்தத்தை மனசை வாங்கிட்டோம். இப்ப புரிஞ்சது இல்லையா? இப்ப என்ன ஆறுது? இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், இந்த வாங்கி வா அப்படிங்கறதான அந்த விதி இருக்கு, அதை ஆவர்த்தி பண்ணிக்கிறோம். இந்த ஆவர்த்தி பண்ணலைன்னா அந்த வாக்கியம் முழுமை அடையலைன்னு அர்த்தம். புரியுறதா? இன்னும் நான் வாக்கியத்தை தெளிவா சொல்றதா இருந்தா, பாலை வாங்கி வா சர்க்கரை அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுப்போம். அந்த உம்னு சேர்த்தா கூட கொஞ்சம் சந்தேகம் வரும், ரெண்டுத்துக்கும் சேர்த்து சமன்வயப்படுத்தலாமே. சர்க்கரை அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணணும்? வாங்கி வாங்குறது நாம சேர்த்துப்போம். சேர்த்து அந்த வாக்கியத்தை முழுமையாக்கி நாம அர்த்தத்தை மனசை வாங்கிட்டோம், 2ம் வாங்கிட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த விதியினுடைய ஆவர்த்தியே பண்ணிருக்கோம். ஆவர்த்தினா என்னது? மறுபடியும் நாம அதை ஒரு தடவை சொல்லி ஒண்ணு வாய் விட்டு சொல்றோம், இல்ல மனசுலயே வாங்கிக்கிறோம், அந்த பதத்தை அத்தியாரம் பண்ணிக்கிறோம். இது நல்லா புரிஞ்சிருக்கா? இப்படி இப்போ ஏன் அதை பண்றோம் அப்படின்னு கேட்டா, இப்படி பண்ணலைன்னா அந்த விதியானது ஒரு தடவை ஒண்ணுதான் விதிக்கும், இன்னொன்னு விதிக்காது. இது லௌகிகத்துல வேணா நம்ம இல்ல எல்லாமும் நிறைய சேர்த்து கூட விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா வேதத்துல அப்படி இல்லை, ஒரு விதி ஒண்ணுதான் விதிக்கும்.
அப்போ இன்னொரு ஒரு பதார்த்தத்தை விதிக்கணுமா இருந்தால் விதி என்ன பண்ணணும், நாம அந்த விதியை ஆவர்த்தி பண்ணிக்கணும், ஒரு தடவை சொல்லிக்கணும் மறுபடியும். இல்லைன்னா அது என்ன ஆகாது, இன்னொன்னு விதிக்காது. இது புரிஞ்சிருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பேரு, வித்யாவிருத்தின்னு பேரு. சரியா? விதியினுடைய ஆவர்த்தி பண்ணிக்கிறது. இப்படி இல்லாம ஒரே விதி ரெண்டுத்தையும் விதிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. லௌகிகத்துல சொல்லலாம், வைதிகத்துல அது முடியாது. ஒரு விதி ஒரு தடவை தான் விதிக்கும், ஒண்ணுதான் விதிக்கும். விதியானது விதி பிரத்யா ஒரு கர்மாவை தான் விதிக்கும். கர்மானா கர்மாவை மட்டும்தான் விதிக்கும், கர்மாவையும் விதிக்கும் திரவியத்தையும் விதிக்கும் அப்படின்னு பண்ணாது. எதையாவது ஒண்ணுதான் விதிக்கும். இப்ப புரிஞ்சுதா இது? இது மனசுல ஆயிருக்கா? இந்த விஷயம் மனசுல ஆயிருக்கா? இதை வச்சு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கறான். எங்க கேள்வி கேட்கறான்? இந்த சோமேன எஜேதா அப்படின்னு கடைசியா பார்த்தோமே விசிஷ்ட விதின்னு, இந்த இடத்துல சோமஹாங்கிற திரவியமும் விதிக்கப்படுறது, லதா சோம லதாவை கொண்ட யாககாவும் விதிக்கப்படுறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய விதியோ ஒண்ணுதான். சோமேன எஜேதாங்கிற இடத்துல ஒரு விதி தான் இருக்கு. ஒரு விதி ஒண்ணுதான் விதிக்கும்ங்கிறது சித்தாந்தா. ஆனா இங்க அதுக்கு விரோதமா ரெண்டு விதிக்கிறது அப்படின்னு சித்தாந்தி சொல்லிட்டு இருக்கான். தன்னுடைய சித்தாந்தத்துக்கு விரோதமாக சித்தாந்தியை என்ன பண்ணிட்டு இருக்கான், ரெண்டு விதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொன்னா அது வாக்கிய பேத தோஷா. வாக்கிய பேத தோஷான்னு என்னது, வாக்கியம் ரெண்டா பொழந்துட்டா? அப்படி இல்லை. அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய விதிய நாம ரெண்டு தடவை சொல்லலைன்னா அது ரெண்டு விதிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், சோமேன எஜேதா சோமேன எஜேதா ரெண்டு தடவை சொல்லிக்கணும். முதல் தடவை சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல சோம லதாவை கொண்ட யாகா விதிக்க, அதாவது அந்த யாகா விதிக்கப்படுறது. ரெண்டாவது சோமேன எஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால சோமலதா அந்த, அதாவது முதல் வாக்கியத்துல கர்மா கிடைச்சது, ரெண்டாவது வாக்கியத்துல கர்மாவை உத்தேசிச்சு சோமலதா திரவியமானது விதிக்கப்படுறது. இப்படின்னு நாம என்ன பண்ணணும், எஜேதா எஜேதான்னு ரெண்டு தடவை சொல்லிக்கணும். இப்படி சொல்றோம் இல்லையா, இதைத்தான் வாக்கிய பேதான்னு சொல்றோம். ஒரு வாக்கியத்தை நம்ம ரெண்டா மாத்திட்டோமா இல்லையா ஆவர்த்தி பண்ணி விதிய, இதுதான் வாக்கிய பேதா. வித்யாவிருத்தியை பண்ணிக்கிறோமா, இதுதான் வாக்கிய பேதா. ஆவர்த்தி பண்ணிக்கிறோமா இல்லையா, விதேக அநேக பிரயுக்த வாக்கிய பேதா. விதேயமானது அநேகமா இருக்கு, ஒன்னாதான் இருக்கணும், அநேகமா இருக்கு. நான் ஏன் இதை இவ்வளவு பிரிச்சு சொல்றேன்னா, அங்கங்க வாக்கிய பேத தோஷா வாக்கிய பேத தோஷான்னு கிரந்தத்தை சொல்லிடுவா. ஆனா அந்த வாக்கிய பேதத்துக்கு காரணங்கள் பலது இருக்கு. சில இடத்துல உத்தேசிய அநேக பிரயுக்த வாக்கிய பேதா வரும். உத்தேசியம் ரெண்டு இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நம்ம புரியறதுக்கு, அக்னிஹோத்திரன் ஜுஹயாத் ஸ்வர்க பசு காமஹா இப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல அக்னிஹோத்திரம் ஒண்ணு, கர்மா ஒண்ணுதான் விதிக்கப்படுறது, ஆனா உத்தேசியம் ரெண்டு, ஸ்வர்கா பசு. அப்போ இந்த இடத்துல இந்த இங்கேயும் வாக்கிய பேதா தான். தோஷத்துக்கு பேர் வாக்கிய பேதா தான். ஆனா இந்த தோஷா கிம் பிரயுக்தா வாக்கிய பேத தோஷான்னு கேட்டால் உத்தேஷானேக பிரயுக்த வாக்கிய பேதா, அநேக உத்தேசத்தை கொண்ட வாக்கிய பேதம். இங்கேயும் வாக்கிய பேத தோஷான்னு தான் சொல்லுவா கிரந்தத்துல. ஆனால் அங்க என்ன வாக்கிய பேதம் வர்றதுக்கு எது காரணம், உத்தேஷானேகம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோமே சோமேன எஜேதா அப்படிங்கிறதுல, இந்த இடத்துல வாக்கிய பேதா வரும் அப்படின்னு பூர்வபக்ஷி காமிக்கிறானா இல்லையா? அவன் இந்த வாக்கிய பேதத்தை சொல்றதுக்கு என்ன காரணத்தை சொல்றான், விதேயானேகம் இருக்குன்னு சொல்றான். என்ன விதேயானேகம், சோமஹாங்கிற லதா ஒண்ணு, யாகா ஒண்ணு, இப்படி விதேயம் ரெண்டா இருக்கா இல்லையா, ஒன்னுத்துக்கும் மேற்பட்டதா இருக்கா இல்லையா, அநேகமா இருக்குன்னா ஏகா அநேகா, அநேகமா இருக்கா இல்லையா? அப்போ என்ன எடுத்து இந்த இடத்துல விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேத தோஷா. இது நல்லா புரிஞ்சிருக்கா? விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேத தோஷா நாம பார்த்துட்டு இருக்க இடத்துல இருக்குன்னு பூர்வபக்ஷி சொல்றான். வாஸ்தவத்தை கிடையாது. பூர்வபக்ஷி கேள்வி கேட்கறதுக்கு அப்படிதானே கேட்பான். அதுக்காக இதே நான் முன்னாடி ஒரு இடம் காமிச்சேன், அக்னிஹோத்தன் ஜுஹியாத் ஸ்வர்க பசு காமஹா அப்படின்னு இருந்தால் அங்க என்ன தோஷா, வாக்கிய பேத தோஷா தான் அங்கேயும். ஆனா உத்தேஷானேக பிரயுக்த வாக்கிய பேத தோஷா.
பிரகிருத உதாரணத்துல நாம பார்த்துட்டு விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேத தோஷா. ரெண்டு இடத்துலயும் வாக்கிய பேத தோஷா தான் இருக்கும் கிரந்தத்துல. நாம தான் அதை விவேச்சனம் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதை எழுதி வச்சுக்கணும். என்னென்ன சோமேன இதயத்தங்கிறத பூர்வபக்ஷி சொல்ற இடத்துல விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேதா. நான் காமிச்ச இடத்துல அப்படி ஒரு வாக்கியம் கிடையாது. நான் சும்மா காமிச்சுட்டு இருக்கேன் புரியறதுக்காக. அக்னிஹோத்தன் ஜுஹியா சொர்க்க பசுகாமஹான்ல வாக்கியம் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் அப்படி ஒரு கல்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல என்ன தோஷா வரும்? உத்தேச பிரயுக்த வாக்கிய பேத தோஷா. ரெண்டு இடத்துலயும் எப்படி விவகாரம் பண்ணிட்டு இருப்பா கிரந்தக்காரர்? வாக்கிய பேத தோஷா அப்படின்னு தான் சொல்லுவார். நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பூர்வபக்ஷியினுடைய கேள்வி புரிஞ்சுட்டு இல்லையா உங்களுக்கு? சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல வாக்கிய பேத தோஷா வருமே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஏன்? ரெண்டு விதிக்கப்படுவதனால. சரியா? அப்படின்னு பூர்வபக்ஷி நீ கேட்டால் தோஷகாலாம் கிடையாதுப்பா. நச்ச உபய விதானே வாக்கிய பேதா. ரெண்டும் இங்க விதிக்கப்படுறது. அதனால பிரகிருத ஸ்தலத்துல சோமேன எஜேதங்க இடத்துல வாக்கிய பேதா அப்படிங்கிறது நச்ச கிடையாது. ஏன் கிடையாது? பிரத்யட்சமா தெரியறதே ரெண்டு விதிக்கப்படுறது. அப்ப எப்படி நீங்க ரெண்டு விதிக்கிறதுனால வாக்கிய பேதம் கிடையாதுன்னு சித்தாந்தி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்றார், பிரத்யேகம் உபயஸ்ய அவிதானாத். ஒவ்வொன்றும் விதிக்கப்பட்டாதான ரெண்டு விதிச்சுதான் கணக்கு. இங்க நாங்க விசிஷ்டத்தை ஒண்ணுதானே விதிக்கிறோம் இல்லையா? நல்லா பாருங்க, நான் லௌகிக உதாரணம் சொன்னேனே, பாலை வாங்கி வா சர்க்கரையை அப்படின்னு சொன்னால் வாக்கிய பேதா வரும். பாலையும் சர்க்கரை அல்லது பாலுடன் கூடி சர்க்கரையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, திரைய துடைக்கிறதுக்கு ஈர துணியால தொடைன்னு சொன்னா இப்போ ஒரு காரியமா ரெண்டு காரியமான்னு கேட்டா ஒரு காரியம்தான், விசிஷ்டம் ஒண்ணு. அத போல இங்கேயும் சோமலதாவுடன் கூடியதான யாகஹாவு தான் இங்க விதிக்கப்படுது. சோமலதாவை நான் விதிக்கவே இல்லை. ஆனாலும் சோமஹாவும் இதுக்கு அங்கமா தெரியறதேன்னு கேட்டா அது தெரிஞ்சுட்டு போகட்டும். நான் விதிச்சது ஒண்ணுதான். சோமலதாவுடன் கூடிய யாகஹா ஒண்ணுதான் நான் விதிச்சேன். அப்ப இங்க என்ன கிடையாது? விதேயானேக விதேயானேகமே கிடையாது. விதேயானேகம் இல்லைன்னா விதேயானேக பிரயுக்த வாக்கிய பேத தோஷா எப்படி வரும்? வரவே வராது. ஏன்னா விதேயானேகமே கிடையாது, ஒண்ணுதான் விதிக்கப்படுறது. அது விசிஷ்டம், அது வேற விஷயம். அதுக்காக தான் நம்ம மெனக்கட்டு மத்தோர்த்த லட்சணா இந்த இடத்துல ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றா சித்தாந்தி. இப்போ இந்த பூர்வபக்ஷியினுடைய கேள்வி, சித்தாந்தினுடைய பதில் ரெண்டு நல்லா புரிஞ்சிருக்கா? பந்தியை பாருங்க. நச்ச உபய விதானே வாக்கிய பேதா பிரத்யேகம் உபயஸ்ய அவிதானாத். ஒவ்வொன்றும் பிரத்யேகம் ந விதீயதே, விசிஷ்டம் ஏகம் விதீயதே. கிந்து விசிஷ்டஸ்யைவ விதானாத், விசிஷ்டஸ்ய ஏகஸ்யைவ விதானாத் இத்யர்த்தா. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? பங்கில ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? சரி, அடுத்தது பாருங்க. இப்போ அதுக்கும் மேல ஒரு கேள்வி பூர்வபக்ஷி கேட்கறான். இந்த இடத்துல நீங்க மெனக்கட்டு லட்சணாவை சொல்லி விசிஷ்ட விதியை ஒத்துக்கிறோம், அவ்வளவு சிரமப்பட்டு ஏன் சொல்லணும்? லட்சணா இல்லாமலே கூட இந்த இடத்துல நாம வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு மனசுல வச்சிருந்து கேள்வி கேட்கிறா பூர்வபக்ஷி. எப்படின்னு பாருங்க. இப்போ சித்தாந்தத்துல விசிஷ்ட விதின்னு ஒத்துக்கிறா இல்லையா சோமேன ஜேதங்கிற இடத்துல? இந்த விசிஷ்ட விதியை ஒத்துக்கிறதுக்கு என்ன பண்றா? மத்வர்த்த லக்ஷணாவை ஒத்துக்கிறா. இந்த லக்ஷணா ஒத்துக்கிறது சரிதான். எப்போ? மத்வர்த்த லக்ஷணா ஒத்துக்காம நம்மளால் இந்த இடத்துல வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கவே முடியாதுன்னு பட்சம் இருந்தால் அப்போ லக்ஷணா ஒத்துக்கிறதும் தோஷம் ஆகாது. ஆனா லக்ஷணா இல்லாமலேயே நம்மளால வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னா அப்போ லக்ஷணாவை ஒத்துக்கலாமா கூடாதா? என்னுடைய கேள்வி நான் மறுபடியும் கேட்கிறேன். லக்ஷணா அப்படிங்கிறத ஒத்துக்காமலேயே இந்த வாக்கியார்த்த நிர்ணயமானது பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லும் போது லக்ஷணா ஒத்துன்னு வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது சரியா தவறா? அது இல்லாமலே பண்ண முடியும்னா அப்புறம் அது அது எதுக்கு? இதுக்கு கௌரவம் தான்.
கௌரவம்னா குரு பூதம். கௌரவம்னா மரியாதைன்னு அர்த்தம் இல்லை, குரு. அந்த பட்சம் ஆசிரியிக்க கூடாது. ரொம்ப இந்த இந்த ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கேன், அர்க்கஸ்டேன் மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு பிரசித்தமா உண்டு. தேன் நல்ல தேன் இந்த காட்டுக்கு போற வழியிலேயே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அர்க்கஸ்டேன் மது அர்க்கான மார்க்கம், மது விந்தேது அதுவே தானா சொட்டுறது, அழகா கிடைக்கிறது, ரொம்ப டேஸ்டான கட்டுறது. இப்படி கிடைக்கிறத விட்டுட்டு யாராவது பர்வதம் ரஜேத், யாராவது பர்வதத்துக்கு போவாளா தேன் எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு மலைக்கு ஏறுவாளா? பண்ண மாட்டான். ஆனா இப்படி நினைச்சு பாருங்க, இங்க எங்கேயுமே கிடைக்கல, மலையில தான் இருக்கு, முதல் நாளைக்கு இப்படி கிடைக்கிறது, தெருவிலேயே கிடைக்கிறது, அல்ல முதல் நாளைக்கு பர்வதத்துக்கு போறான்னு வச்சுப்போம், அவனுக்கு எங்கேயும் கிடைக்கல, அந்த மலையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுதான் எடுக்கிறான்னு வச்சுப்போம். வேற வழி இல்லை, வேற எங்கேயும் கிடைக்கல, அங்கதான் கிடைக்கிறது, அவன் சிரமப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனா மறுநாளைக்கு இந்த வழியிலேயே அழகா அதே டேஸ்ட் கொண்ட தேன், கொஞ்சம் கூட மாறல, ரொம்ப நல்ல சுத்தமான தேன் பக்கத்திலேயே கிடைக்கிறது. இல்ல இல்ல நேற்றுக்கு நான் மலைக்கு போனேன்னா இல்லையா, அதே மாதிரி நீக்கு நான் அங்கதான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அவனுக்கு விவகாரம் தெரியல, ரொம்ப தேவையில்லாம சிரமப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தேவையில்லாம படுறான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் குருபூதம்னு சொல்லுவோம். லகுபூதம் குருபூதம். இதே கௌரவம்னு சொல்றோமே, கௌரவம்ங்கிறது முதல் நாளைக்கு நம்ம சொல்லல, ஏன் தெரியுமோ? வேற எங்கேயும் கிடைக்கல. அப்போ இந்த கௌரவம் லாகவம் அப்படிங்கிற விவகாரம் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ரெண்டு வழி இருந்து அந்த ரெண்டு வழியில ஒண்ணு சுலபமா இருக்கு, ஒண்ணு கடினமா இருக்குன்னு சொன்னா அப்போதான் அந்த கடின மார்க்கத்தை குருபூதம்னு சொல்லுவோம். ரெண்டு வழி இல்லை, இருக்கிறது ஒரே வழி, ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்குன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? அதை குருபூதம்னு அந்த விவகாரமே பண்ண மாட்டோம், கௌரவ லாக விவகாரமே பண்ண மாட்டோம். சரியா? அத போல இங்கேயும் மத்வர்த்த லட்சணா ஒத்துண்டாதான் இந்த இடத்துல வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ண முடியும் இருந்தால் அங்க கௌரவ லாகவும் விவகாரம் பண்ணவே முடியாது. ஆனா மத்வர்த்த லட்சணா இல்லாமலேயே இந்த வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்க முடியும்னு இருந்தால் அந்த லட்சணா ஒத்துக்கிற பட்சம் குருபூதம்னு ஆயிடும். சரியா? இப்படி எங்கிறது நிலைமை. இப்போ சித்தாந்தி மத்வர்த்த லட்சணா ஒத்துண்டு வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கான், சோமவதா யாகேன இஷ்டம் பாவேத்துன்னு. அதுக்கு மேல பூர்வபக்ஷி ஒரு தோஷ ஆபாதனம் பண்ணினான், என்னென்ன வாக்கியபேத தோஷா வரும்னு. வாக்கியபேத தோஷா வராதுப்பா, இங்க விசிஷ்டம் ஒண்ணுதான் விதிக்கப்படுறது, அநேகம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல இப்ப என்ன கேள்வி கேட்கறான் பாருங்க. நச்ச ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா இதி விதி பிராப்த யாகோத்தேசேன சோமரூப குணவிதானமேவ அஸ்து. பாருங்க, சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல சோம திரவிய லதா விசிஷ்ட யாகா விதியத்தேன்னு சொல்றேன் இல்லையா, இப்படி வேண்டாம். யாக விதி இந்த வாக்கியத்துல நம்ம வச்சுக்க வேண்டாம், நம்ம வேற ஒரு வாக்கியத்துல வச்சுப்போம். சித்தாந்தி இந்த இடத்துல திரவிய விசிஷ்ட யாக விதானம் ஏன் ஒத்துக்கிறான் அப்படின்னு கேட்டா வேற வாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருந்தான், கர்மோத்பத்தி வாக்கியம் வேற இல்லைன்னு சொன்னான். பூர்வபக்ஷி ஒரு வாக்கியத்தை காமிக்கிறான், ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா. இந்த வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம், பல சம்பந்த போதக வாக்கியம், ரெண்டுமா இந்த வாக்கியமே இருக்கட்டும். சரியா? அப்போ என்ன ஆயிடும்? கர்மாவை சொல்லக்கூடிய வாக்கியம் வேற ஒண்ணு களைச்சு எடுத்து இப்போ சோமேன எஜேதாங்கிற இடத்துல நாம என்ன விதிக்கிறதா சொல்லுவோம்? சோமலத்தைய திரவியம். அதாவது எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படிங்கிற வாக்கியத்தினால கர்மா பிராப்தமாயிடுத்து, அந்த பிராப்த கர்மாவை உத்தேசிச்சு தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால திரவியமானது விதிக்கப்பட்டதோ அத போல இங்கேயும் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால கர்மாவானது கிடைச்சிருத்து, அந்த வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு சோமேன யஜேதாங்கிற வாக்கியத்தினால சோம லதாவானது திரவியமானது விதிக்கப்படுறது. ரொம்ப சுலபமா இருக்கு. இப்போ இந்த பட்சத்துல நீங்க பாருங்க, சோமேன யஜேதாங்கிற வாக்கியத்துல மத்வர்த்த லட்சணா வேணுமா வேண்டாமா? நாவசியகம். நாவசியகி லட்சணா நாவசியகி. தரிஹி லக்ஷணாம் வினாபி சோமேன யஜேத इति वाक्यस्य अर्थनिर्णयः कृतः पूर्वपक्षिणा सम्यक् प्रतिपादितमस्ति. நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டாலே, இதைத்தானே சொன்னா. அப்போ
லக்ஷணாம் வினாபி வாக்கியார்த்த நிர்ணய பவதி சேத் சைவ கிராஹ்யா. அப்படின்னு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறேன். இப்ப பூர்வபக்ஷி ரொம்ப சரியா இருக்கு இல்லையா? ரொம்ப பிரமாதம். சித்தாந்தியோட பூர்வபக்ஷி நல்ல பிரமாதமா இருக்கு. பாருங்க. நச்ச ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா இதி விதி பிராப்த யாகோத்தேசேன அயமேவ விதி இत्युक्ते ज्योतिष्टोमेन स्वर्गकामो यजेत इति विधिः उत्पत्ति विधिः तद्विधि प्राप्त यागोद्देशेन सोमरूप गुणविधानमेव अस्तु सोमेन यजेत इत्यत्र इति न च वाच्यम् एवं न वक्तव्यम् इति सिद्धान्ति पूर्वपक्षिण वदये पूर्वपक्षि நீ இப்படி சொல்லுவே, அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஏன் சொல்லக்கூடாது? ரொம்ப நல்லா இருக்கே பூர்வபக்ஷா ரொம்ப நல்லா இருக்கே, ஏன் அதை சொல்லக்கூடாதுங்கிற அப்படின்னு கேட்டா பாருங்க. சோமேன யாகம் பாவயேத் இதி கிம் மத்வர்த்த. இன்னும் பூர்வபக்ஷம் முடியல. பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்? நச்சன ஆரம்பிச்சு சோமரூப குணவிதானமே அஸ்து சோமேன எதேத்த அப்படிங்கிற இடத்துல குணவிதானமே அஸ்து கிம் சோமேன யாகம் பாவயேத். இப்ப பாருங்க, இப்ப என்ன இந்த சோமேன எதேத்தங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கிடைச்சது? சோமவதா யாகேன அப்படின்னு அர்த்தம் கிடைக்காது. சோமேன யாகம் பாவேத், சோமலதா வினால யாகம் சம்பாதையது. எப்படி தத்னா ஹோமம் பாவேத்னு அர்த்தம் பண்ணோமோ அதே மாதிரிதான், மத்த அர்த்த லட்சணம் இல்லை. சோமேன யாகம் பாவயேத் இதி கிம் அத்வர்த்த லட்சணயா. கிம் அத்வர்த்த லட்சண கிமர்த்தம் இத்தியர்த்தா. மத்வர்த்த லட்சணா கிமர்த்தா வியர்த்தா வேஸ்ட். நீ சித்தாந்தி சொன்னியே அந்த பட்சம் ஒத்து வராது. மத்வர்த்த லட்சணா குருபூத பட்சம், மத்வர்த்த லட்சணாவே வேண்டாம். லக்ஷணயா இதி அது வரையில் பூர்வபக்ஷா. எங்கிருந்து ஆரம்பிச்சு ஜோதிஷ்டோமேன எஜேதா அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு கிம் மத்வர்த்த லக்ஷணயா அது வரையில் பூர்வபக்ஷா. இதி நச்ச வாச்சியம் அப்படின்னு நீ கேட்க கூடாது. இதை யாரு சொல்றா? இதை கேட்க கூடாதுன்னு சித்தாந்தி சொல்றா. இப்படி சொல்லக்கூடாது பூர்வபக்ஷி, நீ இப்படி சொல்றியே அது கூடாது. ஏன்? தஸ்ய அதிகார விதித்வேன உற்பத்தி விதித்துவ அசம்பவாத். இதுதான் பதில், சித்தாந்தியினுடைய பதில். என்ன பதில்? இந்த ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியம் இருக்கு, இந்த விதி எப்பேற்பட்ட விதி? உற்பத்தி விதி இல்லை, அதிகார விதி. அதிகார விதினா நம்ம என்ன பார்த்தோம்? பல சம்பந்தத்தை சொல்லக்கூடிய விதி, அதுதான் அதிகார விதியும். இப்போ ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதாங்கிற இந்த ஸ்வர்க காம பதம் பல சம்பந்தத்தை தானே சொல்றது. இப்படி பல சம்பந்தத்தை சொல்லக்கூடிய இந்த விதியானது உற்பத்தி விதியாக இருக்காது. ரெண்டு வேளையும் இதையே பண்ணாது, இந்த வாக்கியமே பண்ணாது. இப்போ சித்தாந்தியினுடைய பதில் புரிஞ்சுடுத்தான். ஏன் இந்த ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதாங்கிற வாக்கியம் இந்த கர்மாவுடைய உற்பத்தி விதி ஆகாது அப்படிங்கிறதுக்கு பதில் புரிஞ்சது இல்லையா? சரி, இதுக்கும் மேல ஒரு கேள்வி கேட்கலாம் பூர்வபக்ஷி. இப்ப நீ சொல்றியே ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதாங்கிற வாக்கியம் அதிகார விதியா இருக்கு, பல சம்பந்த போதகமா இருக்கு, அதனால கர்மோத்பத்தியா இருக்காதுன்னு நீ சொல்றியே. இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? நீ எங்கேயும் இந்த அதிகார விதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை கர்மோத்பத்தி விதியாக ஒத்துக்கிறது இல்லைன்னு தெரிகிறது. சரிதானே? சித்தாந்தி இதை சொல்லிதானே கண்டிச்சான் பூர்வபக்ஷத்தை. அப்போ அதுல இருந்து என்ன சொல்லி தெரிகிறது? சித்தாந்தியானது எங்கேயும் சித்தாந்தி எங்கேயும் பல சம்பந்த போதக விதியை, அதாவது அதிகார விதியை கர்மோத்பத்தி விதியாக அங்கீகரிக்க மாட்டான் அப்படின்னு தெரிகிறதா இல்லையா? அப்படின்னு பார்த்தா இல்ல, சில இடத்துல நீயே ஒத்துன்னு இருக்க. எந்த இடம்? அதை காமிச்சு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். இப்போ நனு உத்பிதாயஜேத பசுகாமஹ இத்யஸ்ய இவ ஜோதிஷ்டோமேன இத்யஸ்யாபி உற்பத்தியதிகார விதித்வமஸ்து இது சேத் பர்யந்தம் பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? உத்பிதாயஜேத பசுகாமஹான்னு ஒரு வாக்கியம். உத்பித் அப்படிங்கிறதான பெயரை கொண்ட ஒரு யாகா. அந்த யாகவானது பசுரூப பலோத்தேசேன விதியது. சரியா? இந்த உத்பித் பெயரை கொண்ட கர்மாவை விதிக்கிறதுக்கு உற்பத்தி விதி தனியாக இல்லை. இந்த உத்பிதாயஜேத பசுகாமஹான்னு வாக்கியம் இருக்கே, இதே வாக்கியம்தான் கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம்.
இதே வாக்கியம்தான் கர்மாவுக்கும் பலத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். இப்படின்னு யார் சொல்லி கொடுத்திருக்கா? சித்தாந்தியே சொல்லி கொடுத்திருக்கா. எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம், அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் சொர்க்க காமஹாங்கிற வாக்கியம் பல சம்பந்த போதக வாக்கியம், இப்படி ரெண்டு வாக்கியம் ஒவ்வொரு வேலையை செஞ்சது இல்லையா? அந்த ரெண்டு வாக்கியம் செஞ்ச ரெண்டு வேலையை இந்த ஒரே வாக்கியம் செய்கிறது. உத்பிதாயஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியம் இதுதான் கர்மா விதிக்கின்ற வாக்கியம். இதுவேதான் அந்த கர்மாவுக்கு பல சம்பந்தத்தையும் சொல்கின்ற வாக்கியம். எது? உத்பிதாயஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியம். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? பல சம்பந்த போதகமான வாக்கியமே கர்மோத்பத்தி வாக்கியமாகவும் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துன்னு இருக்க. அப்போ அதே மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு போலாமே, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதங்கிற இந்த வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம் அத்தச்ச பல சம்பந்த போதகம் வாக்கியம் அப்படி சொல்லாமா இல்லையா? அதை காமிச்சு இப்போ பூர்வபக்ஷி கேள்வி கேட்கறான். அப்படி பூர்வபக்ஷி கேள்வி கேட்க இப்படின்னு நீ கேட்காத, அது இங்க முடியாது அப்படின்னு சித்தாந்தி பதில் சொல்ல போறான். சரியா? பூர்வபக்ஷத்தை பாருங்க. நனு உத்பிதாயஜேத பசுகாமஹா இத்யஸ்ய இவ, அந்த வாக்கியத்தை போல. அந்த வாக்கியத்தை போலன்னு அர்த்தம், அந்த வாக்கியம் எப்படி கர்மோத்பத்தி விதியாவும் இருக்கு, அதிகார விதியாவும் அதிகார வாக்கியமாவும் இருக்கோ அதை போல. இத்யஸ்ய இவ ஜோதிஷ்டோமேனா, அதாவது ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத இதி வாக்கியஸ்யாபி उत्पत्त्यधिकार विधित्वम् अस्तु, उत्पत्ति विधित्वम् अधिकार विधित्वम् उभयमपि अस्तु इति न इति இது சேத் ந இப்படின்னு நீ கேள்வி கேட்டேன்னா பூர்வபக்ஷி கிடையாதுப்பா, அப்படி கேட்கக்கூடாது. இது சேத் ந அப்படி இருக்காது. ஏன் கிடையாது? திருஷ்டாந்தே உற்பத்தி வாக்கியாந்தராபாவேன அந்யதானுபபத்தியா ததாத்வ ஆசிரயனாத். நீ காமிச்சே ஒரு இடம் உத்பிதாயஜேத பசுகாமஹாங்கிற இடம், அந்த இடத்துல வேற வழி இல்லை அப்படின்னு அர்த்தம். கர்மோத்பத்தி வாக்கியம் வேற இல்லை, கர்மாவை விதிக்கின்ற அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் எப்படி கர்மாவை விதிக்கிறதுக்கு மாத்திரம் வந்தது, கர்மோத்பத்தி வாக்கியமா மட்டும் இருந்ததோ அத போல இங்க வேற வாக்கியம் இல்லை. உத்பிதாயஜேதா உத்பிதாயஜேத பசுகாமஹா இப்படின்னு ரெண்டு வாக்கியம் இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? உத்பிதாயஜேதங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம், உத்பிதாயஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியம் கர்ம பல சம்பந்த போதக வாக்கியம் இப்படின்னு பிரிச்சு வேலையை கொடுத்துக்கலாம். ஆனா அப்படி இல்லை, உத்பிதாயஜேத பசுகாமஹான்னு ஒரே வாக்கியம் தான் இருக்கு இல்லையா? அதனால அங்க வேற வழி இல்லை. அந்த காரணத்தினால நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல அந்த ஒரே விதியே கர்மோத்பத்தியாகவும் எடுத்துட்டேன், அதே விதிதான் பல சம்பந்த போதகமாகவும் இருக்குன்னு ஒத்துந்தேன். ஆனா இங்க ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத அப்படிங்கிற இடத்துல அதை போல சொல்ல முடியாது அப்படின்னு யார் சொல்றா? இப்ப சொன்னது யாரு இந்த விஷயத்த? சித்தாந்தி. சித்தாந்தி சொல்லி. ஆனா நீங்க கேள்வி கேட்கணும், இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு, இங்கேயும் வேற வாக்கியம் இல்லையே. அங்க இருக்கேனா? இங்க என்ன இருக்க? சோமேன யஜேத அந்த வாக்கியம் தானே இப்போ சந்தேகாஸ்பதமா இருக்கு. அது குண விசிஷ்டமானதா விதிக்கப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, சோமேன யஜேதா அப்படிங்கிறதுல கர்மோத்பத்தி ஒத்துக்கிறதா இருந்தா மத்வர்த்த லட்சணா சொல்ல வேண்டியதா இருக்கா இல்லையா? ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா? அதுக்கு பதிலா ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதங்க இந்த வாக்கியத்திலேயே உத்பிதா யஜேத பசுகாமஹா மாதிரி இங்கேயே கர்மோத்பத்தி சொல்லாமா இல்லையா? சொன்னா மத்வர்த்த லட்சணா வரவே வராதே. ஆமா, என்னுடைய கேள்வி புரியுறதா? புரியுது. அப்ப என்ன ஆச்சு? உத்பிதா யஜேத பசுகாமஹா மாதிரியே தானே இங்கேயும் இருக்கு. ஆமா, ஒன்னும் வித்தியாசம் இல்லையே. சித்தாந்தி அதை போல இங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றானே, தப்பா தானே இருக்கு? பூர்வபக்ஷி தான் சரியா இருக்கு, சித்தாந்தத்துல சிரமமா இருக்கு. சரியா இருக்கு இல்லையா? நம்ம சோமேன யஜேத திரவிய இது சம்பந்தமா நம்ம எடுத்துட்டு நம்ம இது எடுத்துட்டு இருக்கோம். அந்த பதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா சரியான பதில் தான். பதில் இப்போ நான் சொல்லியிருக்கேன், அதனாலதான் கேட்டேன். கேட்டா வந்துட்டேன். அந்த ஸ்பஷ்டமா சொல்லி பார்ப்போம். அதை நான் சொல்றேன், அபிப்பிராயம் நீ இதுதான் மனசு வச்சிருக்கேன், எனக்கு பதில் சொல்லிட்டு. அதாவது கர்மாவுடைய உற்பத்தி எங்க ஒத்துக்கணும்னு கேட்டால் திரவியமோ அல்லது தேவதையோ, யாகஸ்வரூபமா இருக்கக்கூடிய திரவியமோ தேவதையோ எங்கு கேட்கப்படுறதோ அங்க ஒத்துக்கிறது தான் சரியானது. இதைத்தான் சொல்ல வந்தேன் இல்லையா? சரி, சமீச்சீனம்.
அதனாலதான் நம்ம இப்ப பாருங்க, ரெண்டு வாக்கியம் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதாங்கிற வாக்கியம், இன்னொன்னு சோமேன எஜேதாங்கிற வாக்கியம். இந்த ரெண்டுத்துல சோமேன எஜேதாங்கிற இடத்துல கர்மோத்பத்தியை ஒத்துண்டால் மத்வர்த்த லட்சணாங்கிற ஒரு தோஷா இருக்கு. அதுக்கு பயந்துட்டு நாம ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதாங்க கர்மோத்பத்தியை ஒத்துண்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒத்துக்கலாம், ஒன்னும் தோஷா இல்ல. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதாங்கிற இடத்துல கர்மோத்பத்தியும் அதிகார விதித்துவம் ரெண்டுமே, உற்பத்தி விதித்தும் அதிகார விதித்துவம் ரெண்டுத்தையும் சொல்லலாம், உத்பிதா எஜேத பசு காமஹா மாதிரி. ஆனா ஏன் சொல்றது இல்லை சித்தாந்தி, ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டா, கர்மோத்பத்தியே அந்த மாதிரியான வாக்கியத்துல தான் ஒத்துக்கணும். எந்த வாக்கியத்துல திரவியமோ தேவதையோ கேட்கப்படுறதோ அங்கதான் ஒத்துக்கணும். ஏன்னா திரவியம் தேவதா தான் யாகஸ்வரூபமா இருக்கு. அப்படி பார்த்தால் ஜோதிஷ்டோமேன எஜேதங்கிற வாக்கியத்துல யாகஸ்வரூபமா இருக்கக்கூடிய திரவியம் அல்லது தேவதை தெரியறதா, அல்லது சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல யாகஸ்வரூபமா இருக்கக்கூடிய திரவியமோ தேவதையோ தெரியறதா? எங்க தெரிகிறது? சோமேன எஜேத இதி வாக்கியே द्रव्यं श्रूयते यागस्वरूपं ज्ञायते यागरूपं ज्ञायते உபயோர்மத்திய அந்நியத்த அஸ்தி அலம். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சாலும் போதும். அதனாலதான் சித்தாந்தி என்ன பண்றான், ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது இல்ல. மத்வர்த்த லட்சணாங்கிற ஒரு தோஷா வந்தாலும் பரவாயில்லை, எதை ஒத்துக்கிறான்? சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தியை நான் ஒத்துக்கிறேன். இந்த பலமுக கௌரவம் அதோஷாய அப்படின்னு சொல்லுவார், தெரியுமா? பலமுக கௌரவம் அதோஷாய அப்படின்னு என்னது? இப்ப பாருங்க, நாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன கர்மாவினுடைய உற்பத்தியை எந்த வாக்கியத்துல சொல்லலாம்? ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதங்கிற வாக்கியத்தை சொல்லலாமா, அல்லது சோமேன எஜேதங்கிற வாக்கியத்தை சொல்லலாமா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி விசாரம் பண்ணும் பொழுது நமக்கு மத்வர்த்த லட்சணா இந்த மாதிரி எந்த ஒரு தோஷாவும் உபஸ்திதியில இருக்காது. ஏன்னா நம்ம என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு வாக்கியத்துல எந்த இடத்துல கர்மோத்பத்தியை ஒத்துக்கலாம், இதுதான் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி விசாரம் பண்ணும்போது நமக்கு எந்த யுக்தி சரியா இருக்கு, எங்க ஒத்துண்டா நம்ம யுக்தி சரியா வருதுன்னு கேட்டால் ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதன இடத்துல ஒத்துக்கிறது தான் சரியான்னு படுறது. ஏன்னா அங்கதான் யாகஸ்வரூபமா இருக்கக்கூடியதான திரவியம் தேவதா இந்த ரெண்டுத்துல ஒண்ணு அங்க தெரிகிறது. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதங்கிற இடத்துல ரெண்டுமே இல்லை, திரவியமும் இல்லை தேவத்தையும் இல்லை. அப்போ நம்ம எங்க ஒத்துக்கணும்னு வந்தாரு சோமேன எஜேதே இது பவான் அது சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க ஜோதிஷ்டோமேன் ரெண்டு தடவை சொல்லிட்டு புரியல என்ன சொல்லிட்டேன். நீங்க ஜோதிஷ்டோமேன எஜேதேல வந்து யாகத்துடைய சொரூபம் தெரியுது, அதனால அதை எடுத்துக்கிறோம். அது நீங்க அப்படிதான் சொல்றேன். இப்போ அது கிடையாது தானே? இல்ல 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 அது கவன குறையில வந்திருக்கும். சோமேன எஜேதாங்கிற வாக்கியம் ஒண்ணு, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதான்னு ஒரு வாக்கியம் ஒண்ணு. இதுல யாகஸ்வரூபமான திரவியம் எங்க கேட்கப்படுறதுன்னு கேட்டா சோமேன எஜேதாங்கிற இடத்துல கேட்கப்படுறது. இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்துல எதை நம்ம வந்து கர்மோத்பத்தியா எடுத்துக்கலாம்னு விசாரம் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல முடிவு பண்ணிடுறோம் என்னென்ன, சோமேன எஜேதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கதான் யாகஸ்வரூபமான திரவியம் தெரியறது. ஜோதிஷ்டோம வாக்கியத்துல திரவியமும் தெரியல தேவதையும் தெரியல. இப்படி நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்படி முடிவு பண்ண பிறகுதான் அடுத்த கட்டத்துல என்ன தெரிகிறது, இங்க மத்வர்த்த லட்சணா ஒத்துக்காமல் சோமேன எஜேதாங்கிற இடத்துல விதானம் பண்ணவே முடியாது அப்படின்னு அப்புறம்தான் தெரிய வந்தது. நாம எந்த வாக்கியத்துல இந்த யாகோத்பத்தி ஒத்துக்கலான்னு விசாரம் பண்ணும்போது மத்வர்த்த லட்சணாங்கிற தோஷம் தென்படலை, அது நமக்கு உபஸ்திதியே ஆகல. அது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தெரிகிறது, இந்த இடத்துல மத்வர்த்த லட்சணா ஒத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ இது எப்ப வந்ததுன்னு கேட்டா, நம்ம விசாரம் பண்ணி இங்கதான் கர்மோத்பத்தி ஒத்துக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் பலமுகமா வந்தது, அதுக்கு அப்புறமா கிடைச்சது. அது தோஷத்துக்கு ஆளாகாது. ந தோஷாய பலமுக கௌரவம் ந தோஷாய. அப்போ நம்ம இதை எப்போ இது குருபூதமான பட்சமா லகுபூதமான பட்சமான எப்படி நிர்ணயம் பண்ணணும்னா விசாரம் பண்ற சமயத்துல நம்ம பார்க்கணும். அந்த சமயத்துல நமக்கு எந்த கௌரவம் வரல, எந்த வாக்கியத்துல நம்ம கர்மோத்பத்தியை சொல்லணும் அப்படின்னு விசாரம் பண்ற நேரத்துல நமக்கு எந்த தோஷாவும் வரல. இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? அதனாலதான் சித்தாந்தி என்ன பண்றான்,
மெனக்கட்டு ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதங்கிற வாக்கியத்துல ஒத்துக்காமல் சோமேன எஜேதங்கிற இடத்துல மத்வர்த்த லட்சணா வந்தாலும் பரவாயில்லை, அங்கதான் கர்மோத்பத்தியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இது நல்லா புரிஞ்சது இல்லையா? விவரம் கேள்வி நான் வாசிக்கிறேன். நனு உத்பிதாயஜேத பசுகாமஹா இத்யஸ்ய இவ ஜோதிஷ்டோமேன இத்யஸ்யாபி உற்பத்தியதிகார விதித்வமஸ்து இது சேத் ந திருஷ்டாந்தே उत्पत्ति वाक्यांतराभावेन अन्यथानुपपत्या उत्पत्ति वाक्यांतरं किमपि नास्ति उद्भिदायजेत पशुकामः इत्यत्र अतः गत्यन्तराभावात् तथात्व आश्रयणात् तथात्व आश्रयणं नाम किम् उद्भिदायजेत पशुकामः इत्यत्रैव कर्मोत्पत्तिः फलसम्बन्धश्च अङ्गीक्रियते तथात्व आश्रयणात् अत्र तु तथा नास्ति ஒருவேளை மிஞ்சு இந்த ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தியும் பல சம்பந்தாவும் ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறதா இருந்தா இங்கேயும் வாக்கிய பேதா வரும். ஏன்னா கர்மோத்பத்திங்கிறது ஒரு காரியம், பல சம்பந்தா அது ஒரு காரியம், இங்கேயும் வாக்கிய பேதம் தான் வரும். பாருங்க, கிஞ்ச ஜோதிஷ்டோமேனா இத்யஸ்ய உபய விதித்வே உற்பத்தி விதித்வே அதிகார விதித்வே ச அனேனைவ வாக்கியேன யாகः तस्य फलसम्बन्धः अपि बोधनीयः इति सुदृढः वाक्यभेदः अनेक विधान प्रयुक्त वाक्यभेदः अत्रापि अस्ति. फलसम्बन्धः विधेयः बोधनीयः, यागः अपि विधेयः इति उभयं विधीयते इति वाक्यभेदः स्यात्. तद्वरं तदपेक्षया किं वरं सोमपदे मत्वर्थलक्षणया विशिष्टविधानं सिद्धान्ति इंग पारुंग इंग ஜோதிஷ்டோமேன எஜேதங்கிற இடத்துலையும் உபய விதானம் வந்துட்டு சோமேன எஜேதங்கிறது உபய விதானம் தான். ஆனா அந்த உபய விதானத்தை சித்தாந்தி என்ன பண்ணி கொடுத்தான்னு கேட்டா சோம விசிஷ்ட யாக விதானம்னு ஒன்னா மாத்திட்டான், ஒண்ணுதான் விதிக்கப்படுறது. அதனால சோமபதே மத்வர்த்த லட்சணையா விசிஷ்ட விதானம். இங்க தத் வரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இது பரவாயில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரம் அப்படின்னு நம்ம பதத்தை உபயோகப்படுத்துறோம். அப்ப எதுக்கு இது பரவாயில்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப பாருங்க, மத்வர்த்த லட்சணான்னு சொல்றோம் இல்லையா? நான் நிறுத்துங்க, இந்த இதை சொல்லி நிறுத்திக்கிறேன். கவனிச்சுட்டேன் மணியை, ஸ்ரீராமா நான் மணியை கவனிச்சுட்டேன். இதோட முடிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துல, ஒரு 2 நிமிஷம். பாருங்க, இந்த வாக்கிய பேத தோஷகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த தோஷா குருபூதமா அல்லது லக்ஷணா தோஷா குருபூதமான இந்த ரெண்டுத்துல நம்ம வச்சு பார்த்தோம்னா லக்ஷணாங்கிற தோஷம் வந்து சப்தத்துல வரக்கூடிய தோஷா, சோம பதத்துலதான் நம்ம லக்ஷணா சொல்றோம். வாக்கிய பேதகாங்கிறது வாக்கிய தோஷா. அப்போ வாக்கிய தோஷா குருபூதகாவா பததோஷா குருபூதகாவா அப்படின்னு கேட்டா வாக்கிய தோஷா இவ குருபூதா, பததோஷா லகுபூதா. அப்போ சித்தாந்தி மதத்துல லக்ஷணாங்கிற தோஷா இருக்கு, ஆனா அது லகுபூத தோஷா. எதை காட்டிலும் பூர்வபக்ஷி சொல்றபடி ஜோதிஷ்டோமேனங்கிற வாக்கியத்திலேயே உற்பத்தி விதித்துவம் பலசம்பந்த போதான்னு ரெண்டுத்தையும் எடுத்திருந்தால் வாக்கிய தோஷா வரும் இல்லையா, அதை காட்டிலும் இது லகுபூதம் ஆயிடுச்சு. அதனால்தான் தத் வரம் அப்படின்னு பதம் கிரந்தக்காரர் சொல்றார். தத் வரம் கிமிதி வாக்கிய பேதாபேட்சையா லக்ஷணா தோஷா ஜாயா தோஷோ நாஸ்தி ததா ததபேட்சையா அயம் லகுபூதா எவ தோஷா அப்படின்னு அபிப்பிராயம். தத்வரம் சோமபதே மத்வர்த்த லக்ஷணயா விசிஷ்ட விதானம். சமயக் அவகதம் அதுனா ஏதாவதா? सम्यक् अवगतम् आचार्य। एकं क्षणम् अहम् अत्र स्थापयित्वा आगच्छामि वा? लैव् गच्छन् अस्ति। एकं क्षणं मङ्गलश्लोकम् उक्त्वा समापयामि। अस्तु आचार्य। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसङ्ग्रहम्।